இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச தள்ளு வண்டி கார சட்னி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அவங்க கண்டபடி பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் திருத்தமாக தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உருட்டு உளுந்து போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து கூட இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். நிறைய தக்காளி இருந்துச்சு, அதனால் தக்காளி நிறைய போட்டாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு பெரிய கட்டி பூண்டு, நாட்டு பூண்டு, சின்ன பூண்டு, அந்த பூண்டு ஒரு கட்டி, பெரிய கட்டி போட்டிருக்கேன். தோல் உரிக்காமல் ஒரே ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் போதும். நம்ம எடுத்தோம்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இதை ஒரு கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்துருங்க. அடியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, நல்லா தான் இருக்குது. பருப்பெல்லாம் கூட நல்லா செவந்து செம்ம வாசனையாக இருக்குது. இதில் கூடுமான வரைக்கும் அந்த தோலெல்லாம் வந்திருக்கும். நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கையில் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் 2-3 தோல் தான் எடுத்தேன். இப்போ இதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள், இது சக்தி சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ஃபுல் ஸ்பூனாக அந்த ஒரு 1/2 பாக்கெட் வரைக்கும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். இது காஷ்மீரி சில்லி கலருக்காக வேண்டி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துருங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்ம பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளெல்லாம் போட்டிருக்கோம், அடி பிடிச்சிரும். சிம்ம பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தோல் பாருங்கள் மேலே அப்படியே நிற்கிது, அதனால நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நல்லா ஆற வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. குடும்பன வரைக்கும் இந்த தோல் கொஞ்சம் எடுத்துடலாம். அந்த வெளியில் வந்திருக்கு தோல், அதனால தான் நான் எடுத்தேன். இல்லாட்டி நான் எடுத்துருக்க மாட்டேன். இப்போ இதை ஆற வச்சு நல்லா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இது வரைக்கும் இதில் நம்ம வெங்காயமெல்லாம் சேர்க்கவே இல்லை. இப்போ மறுபடியும் கடாய் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். உளுந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். நல்லா வறுப்பட்டதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உருட்டு மிளகாய் இல்லை, நீட்டு மிளகாய் தான்னா நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், அந்த பல்லாரி வெங்காயம். இதை இது ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த வெங்காயம் போகிறோம். சரிசமமாக வெங்காயம் போட வேண்டாம். கொஞ்சம் வெங்காயம் இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும். ரொம்ப இதை வதக்கிறாதீங்க. நடுவில் இது கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வண்டிக்காரங்கள்லாம் இப்படி செய்வாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அதை விட அதிக சுவையோடு தான் இந்த சட்னி இருந்துச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தள்ளு வண்டியில் இருக்கிற சட்னியை விட இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க நல்லாயிருக்கு, அதை விட நல்லாயிருக்கு அப்படின்னு. நாங்கள் வீட்டுக்காக செய்கிறதுனால எனக்கு கட்டியாக வச்சுருக்கேன். அவங்க பாவம் வியாபாரத்துக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க. அது போட்டோம், நமக்கு அது வேண்டாம். நான் என் வீட்டுக்கு பண்ணதால் இன்னும் கூட நீங்கள் கட்டியாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போவும் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் இந்த தோசை வந்து மெலீஸாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கனமான ஒரு தோசையை போட்டு சாப்பிடுங்க. இட்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்லியை நம்ம இட்லியிலேயே தொட்டு சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி இந்த சட்னியில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, தள்ளுவண்டி சட்னி எல்லாருக்குமே பிடிக்கும். அதை விட கொஞ்சம் பிரமாதமாக பண்ணியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.